நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஜாஷுவா டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக சிறப்பாக குறிப்பிட்ட நாளுக்கு முன்னதாக இடைப்பட்டு கிடந்தது. மீண்டும் கர்த்தர் என்னை பயன்படுத்தி இந்த செய்தியை கர்த்தர் பயன்படுத்துறதுக்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறபடினால நீங்கள் இந்த செய்தியை பார்த்து கர்த்தருக்குள்ளே நீங்கள் வாழ வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசு சாமி. பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை சத்தியத்தை கேட்குற ஒவ்வொரு உள்ளங்களையும் இந்த ஜாஷுவா டிவி மூலமாக அவர்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து இரட்டிப்பான நன்மையை கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்கிற வேலைகளில் தொழில்களில் எல்லாவற்றிலையும் நீர் ஆசீர்வதிக்கணுமா செபிக்கிறேன். தாழ்த்துமுடைய சமுத்திரம் அர்ப்பணிக்கிறேன். என்னை மறைத்து நீர் வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன். நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். விசேஷமாக ஒரு கவியை பாடி கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். வெளுத்ததெல்லாம் பாலல்ல, வெளிச்சம் எல்லாம் மெய் ஒளி அல்ல, சலித்து கொண்ட எழு நெஞ்சமே, சத்தியம் என்பது இயேசுவே. வெளுத்ததெல்லாம் பாலல்ல, வெளிச்சம் எல்லாமே ஒளி அல்ல, சலித்து கொண்ட எழு நெஞ்சமே, சத்தியம் என்பது இயேசுவே. உதட்டில் உறவு உள்ளத்தில் பகைமை, உலகத்தின் இதுவே மனிதனின் நிலைமை. உதட்டில் உறவு உள்ளத்தில் பகைமை, உலகத்தில் இதுவே மனிதனின் நிலைமை. உண்மை என்றோன் அது இயேசுதான், உண்மை என்றோன் அது இயேசுதான், மற்றதெல்லாம் வெறும் மாயைதான். வெளுத்ததெல்லாம் பாலல்ல, வெளிச்சமெல்லாம் ஒளி அல்ல, சலித்து கொண்ட எழு நெஞ்சமே, சத்தியம் என்பது இயேசுவே. வாயினில் தோஷம் வாழ்க்கையில் வேஷம், பஞ்சத்தின் மனிதனின் வழியெல்லாம் மோசம். வாயினில் தோஷம் வாழ்க்கையில் வேஷம், பஞ்சத்தின் மனிதனின் வழியெல்லாம் மோசம். வாய்மை வழி அது இயேசுதான், வாய்மை வழி அது இயேசுதான், மற்றதெல்லாம் வெறும் மாயைதான். வெளுத்ததெல்லாம் பாலல்ல, வெளிச்சமெல்லாமே ஒளி அல்ல, சலித்து கொண்ட எழு நெஞ்சமே, சத்தியம் என்பது இயேசுவே. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வேத வார்த்தைகள் குறித்து நம்ம சிந்திக்கும் பொழுது நம்முடைய இருதயத்துக்கு ஒரு சமாதானம் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, இந்த ராஜ்யத்தில் இருந்து அடுத்த ஒரு ராஜ்யம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்னை பயன்படுத்தி உங்களுக்கு இந்த வார்த்தை என்னோட பேசின தேவன் நீங்கள் உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்குள்ளே பக்குவப்படுத்துக்க ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே போட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம்
2வது வசனம் சொல்லுகிறது, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று வேதத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 2024 ஆண்டுகளுக்கு முன்னதாக இதை தெருவில் பேசியிருக்கிறார். அப்படின்னு சொன்னால் இந்த சுவிசேஷ வார்த்தையை இங்கே நம்ம பேசும்பொழுது பார்த்தோம்னா, கொடி அப்படின்னு சொன்னால் 4வது வசனம் போட்டிருக்கிற யோவான் எழுதின சுவிசேஷத்தில், என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இங்கே சத்தியத்தை சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் என் பிதா 1வது வசனம் சொல்லுகிறது, நான் என் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ நம்மை பார்த்த கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தை, இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை, அவர் நாம் பெரிய செடின்ட்டார். அப்போ நாம் மனுஷர்கள் எல்லாம் கொடி அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ கொடிக்கும் செடிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், அப்போ செடியிலேருந்து வளர்கிறது தான் கொடி அப்படின்னு சொன்னால், அப்போ செடியில் இருந்து நம்ம கனி கொடுக்கல, அவருடைய சித்தத்தில் நம்ம வாழலை அப்படின்னா என் பிதாவானவர் அதை அறுத்து போடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால், என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி இங்கே இயேசு பேசியிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் யோசேப்பு குறித்து நம்ம சிந்தித்து பார்க்கும்போது, 22வது வசனம், யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரில் மேல் படரும் என்று சொல்லி இங்கே யோசேப்பை குறித்து தெளிவாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த கானான் தேசத்தில் பஞ்சம் வந்த உடனே அவங்க எகிப்துக்கு போகும் பொழுது அவரை ஒரு 20 பைசாக்காக விற்று போட்டாங்க. ஆனால் குழியிலே தள்ளி விட்டாங்க. ஆனால் அவங்க அங்கே போய் அங்கே எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவன் அதிகாரியாக இருக்கிறபடினால அங்கே அவர்கள் சகோதரர்கள் எல்லாம் தானியே வாங்க போனார்கள். ஆனால் இவன் அதிகாரியாக இருந்தனால இவர்கள் சகோதரருக்கு யோசேப்பு தான் என்று தெரியாது. ஆனால் நம்ம சகோதரர்கள் வந்து விட்டார்னு சொல்லி அவன் உடனே நான் தான் அவங்க யோசேப்புன்னு சொல்லவே இல்லை. அவர்களை விசாரித்து நீங்கள் செய்த குற்றம் என்ன ஏது எல்லாம் விசாரித்து உங்களுடைய கூட பிறந்தது யார், இன்னொருத்தன் காணாமல் போயிட்டாங்காங்க, அதில் உண்மையை கண்டுபிடிச்சி கடைசியில் நான் தான் யோசேப்பு உங்கள் சகோதரம்னு சொல்லி அப்படி சொல்லி காரணம் என்ன சொன்னால் அந்த குடும்பத்தை பராமரித்தான். பிரியமானவர்களே, எகிப்து தேசம் முழுவதிலும் அங்கே அதிகாரியாக இருந்தாலும் அங்கே நீதி அங்கே விளங்க பண்ணுதான். அவன் குடும்பங்களையும் பராமரித்து மற்ற ஜனங்களையும் பராமரித்து வந்தபடினால இங்கே சொல்லப்படுகிற யோசேப்பு கனிதரும் செடி என்று சொல்லப்படுகிறது. நம்ம அப்படி கனிதரும் செடியாக இருக்கிறோமா? சங்கீதத்தில் சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன், உன் கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய் அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்கு பயந்தான். யோசிப்பு எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு பயந்தவனாக இருக்கிற அப்படின்னால்தான் பாவத்திலெல்லாம் அவன் போகவில்லை, பாவத்தெல்லாம் தூரம் தள்ளிவிட்டான். அப்போ பாவமே இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் சிறையிருப்புக்குள்ளே கொண்டு போகிறது. ஆனால் அதில் இன்னொரு வசனத்தை வாசிக்கும்போது ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அங்கே பார்க்கும் பொழுது உலகத்துக்கு ஒத்த வேஷம் மனிதங்க தரிக்காங்க என்று சொல்லப்படுகிறது. 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தை இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று இங்கே பவுல் அப்போஸ்தலர் ரோமருக்கு எழுதும்போது இங்கே சொல்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் தகுதி ஆகணும் அப்படின்னு சொன்னால் மறுரூபம் ஆகிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறது. இந்த இயேசு இந்த பூமியில் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் விவசாயம் பண்ணி பிழைச்சிக்கா, வியாபாரம் பண்ணி பிழைச்சிக்கா அப்படிங்கிறதெல்லாம் அது பெருசாக சொல்லலை. இதெல்லாம் வானத்திலேருந்து மழை பெய்கிறது, பூமியில் எல்லாம் விளைகிறது. ஆனால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்கள் ஆக வேண்டும் அப்படின்னா இந்த பூமியை விட்டு இன்னொரு இடத்துக்கு நம்ம கடந்து போகிறோம் அப்படிங்கிற தெளிவாக வேதம் நமக்கு எடுத்து காட்டுகிறது.
ஆனால் மனம் போல் வாழக்கூடிய வாழ்க்கை அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி விஞ்ஞானத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பிறவி பிறந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இறக்கும்? அது பிறந்த உடனே உயிரோடு தானே இருக்குது அப்படின்னு சொல்லாங்க. அதான் இயேசு சொல்லும்போது நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கர்த்தர் கட்டளையிட்டார். மறுபடியும் பிறக்கிறது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி அதிகமாக வேதத்தில் சொல்லப்படுகிறது. மறுபடியும் பிறக்கிறது ஒரு பக்கம் இருக்குது, நீங்கள் பகுத்தறிய வேண்டும். அப்போ என் பிதாவானவர் திராட்சை தோட்டக்காரர் அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையை ஆண்டு கர்த்தர்களை ஒப்பு கொடுக்கும்போது அவரோட நம்ம இணைந்து செயல்படுகிறோம். அப்போ நான் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். இயேசு நீங்களும் ஒன்றாக இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். நீங்களும் இயேசுவும் ஒன்றாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய கற்பனைகளை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நீங்கள் தரிக்கக்கூடாது. அப்போ உலகத்துக்கு ஒத்த வேஷம் அப்படின்னு சொன்னால் என்னம்னா, வேஷம் தெரியாமல் அதிகமாக நல்லா வெள்ளை ட்ரெஸ் போட்டு டை கட்டி சம்முன்னு வருவாங்க. ஆனால் அங்கே வாடை என்ன வரும் அப்படின்னு சொன்னால் பூரா அப்புறம் விஸ்கி வாடை தான் வரும். அது இந்த சினிமாக்காரங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அந்த இதில் ஹோட்டல் டான்ஸ் ஆடுற மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே மக்களை திசை திருப்பி நாமளே இப்படி ஆடிட்டா எப்படி இருக்கணும், உலக சந்தோஷம் அது. அதே மாதிரி சினிமாக்காரர்களை எங்கே பார்த்தாலும் சரி தான், எதில் பார்த்தாலும் சரி தான், பேப்பரில் வரும் குடும்பம் டைவீஸ் அப்படின்னு வரும். 2 பிள்ளையை விட்டுட்டு போயிட்டாங்க, 3 பிள்ளையை விட்டுட்டு போயிட்டாங்க, டைவீஸ் ரவுண்டு விட்டுருவாங்க. அது உலக ஒத்த வேஷம். எந்த சினிமா நடிகரும் மக்களை சந்தோஷப்படுத்தாமல் இருக்க, அவங்க குடும்பம் நன்றாக இருக்காது, பணம் சம்பாதிப்பாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு சொன்னால், மறுரூபமாக வேண்டும். மறுரூபம் ஆகிறதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வார்த்தை அப்படின்னு சொன்னால், மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு சொல்லி இயேசு பேசியிருக்கிறார். ஆனால் முதலாவது நம்ம என்ன தேடுவோம்னா, பணத்தை தேடுவோம். அத்தியமாக அவர் உண்டாக்கி போட்ட இடத்த தேடுவோம். மேன்மையான காரியம் படிப்பை தேடுவோம். மேன்மையான அதிகாரம் நமக்கு கிடைக்கிற, எல்லோரும் நமக்கு கீழே ஒரு 100 பேர் வேலை பார்ப்பாங்க, இதைத்தான் நம்ம தேடுறோம். ஆனால் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்கள் ஆகுவதற்கு நம்ம ஆயத்தப்படுகிறோமா? அது ரொம்ப 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 நமக்கு கம்மி. பிரியமானவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் என்ன தான் நீங்கள் படித்து சம்பாத்தியம் பண்ணாலும் இந்த பூமியை விட்டு ஒரு நாளைக்கு நம்ம கடற போகிறோம். கடறும் போது நம்ம எப்படி யோசிப்பு ஒரு பெரிய அதிகாரி தான். அவர் என்ன செய்திருக்காருன்னு வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அவர் குடும்பத்தையும் பராமரித்தார், மற்ற ஜனங்களையும் பராமரித்தார். பஞ்சம் இப்படி 7 வருஷம் இருக்குன்னு சொல்லி பார்வோனுக்கு முன்னதாக அவர் பேசினார். நம்ம வேதம் படிக்கிறோம், படிச்சுட்டு அந்த கற்பனைகள் நம்ம நிற்க மாட்டோம். சின்ன ஒரு உலக கவலை வந்தோடனே எல்லாத்தையும் விட்டுட்டு ஜெபத்தெல்லாம் போட்டுட்டு எல்லாம் எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒளிஞ்சு கிடப்போம். அது இருளான வாழ்க்கை. இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், செபிக்க வேண்டும். காலையில் செபித்த உடனே நல்ல ஒரு பாட்டு பாடி செபித்து ஒரு வேலையை ஆரம்பிக்கணும். செபிக்கிறவங்களை கூட்டியாந்து குடும்பத்தில் நீங்கள் கூட்டி செபிக்கணும். ஒரு தொழில் ஆரம்பிக்கணும். கல்வியாக இருந்தாலும் சின்ன பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். படிப்பே முக்கியம்னு சொல்லி போவோம். படிப்பு தேவை தான். இப்போ உள்ள காலத்துக்கு படிப்பு பெருசாக இருக்குது. ஆனால் எத்தனை பேருக்கு தான் கவர்மெண்ட் வேலை கொடுத்துருவாங்க, தனியார் கம்பெனி எத்தனை பேருக்கு தான் வேலை கொடுத்துருவாங்க. எல்லாம் உலக சூழ்நிலை. இந்த உலக சூழ்நிலை மாறணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். இவருடைய வழி அதான். இந்த வாழ்க்கையில் என் மகனை படிக்க வச்சேன். ஆர்மியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். கஷ்டப்பட்டேன். விவசாயம் பண்ணி வருமானமே கிடையாது. என் மகளை படிக்க வச்சேன். இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு ரொம்ப செலவு. விவசாயத்தில் பைசா கிடையாது. ஆனால் அதிகம் சொத்து சோங்கள்லாம் கொடுத்துருக்கேன். ஓரஞ்சார இடத்தெல்லாம் கொடுத்துருக்கத்தான் செய்தேன். அது பரலோகம் வராது. அவர் உண்டாக்கி போட்ட பூமி. நான் இவ்வளவா வித்துட்டேன்னு அப்படின்னு சொல்லி நான் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் சீராக ஒப்பு கொடுத்துட்டேன். நீங்கள் நல்ல முறையில் பிழைச்சிக்க. என்ன மாதிரி நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து நமக்காக கஷ்டப்பட்டார். என்ன கஷ்டப்பட்டார்? செய்யாத குற்றத்துக்கு அவர் சிலுவையை சுமந்தார். எந்த பாவமும் அவர் அறியலை, அவர் சிலுவையை சுமந்தார். அப்போ நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிட்டு என்ன செய்வோம்? நான் குற்றமே எதுவுமே செய்யலை, பாவமே செய்யலை, எந்த குடும்பத்தையும் கெடுக்கலை, இப்படியே சொல்லி சொல்லி என்ன செஞ்சிருவோம்? பாவத்துக்குள்ளே போய் என்ன செய்வோம்? அப்போது இயேசு கிறிஸ்து அந்த கொடியை அறுத்து போடுவார். அப்போ அவர் கொடியை அறுத்து போடும்போது என்ன ஆயிரும்னு சொன்னால், நம்ம குடும்பத்தில் ஒன்றுமே இல்லை. ஒன்று வியாதி இருக்கும், இல்லைன்னா தரித்திரியம் இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் முடியலை, நம்ம தொழிலில் பூரா நஷ்டம் இருக்கும். இயேசு கிறிஸ்து நம்மை அப்படி அழைக்கவில்லை. அநேகர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, புறஜாதியுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுவாங்க. தவறு.
கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களை கண்டிப்பாக இந்த வேத பிரமாணத்தை நீங்கள் படிக்க வேண்டும். புறஜாதிகளாக இருந்தால் இந்த இயேசு கிறிஸ்துடைய வசனத்தை நீங்கள் வாழ்த்து செபிக்க கற்றுக்கொள்ளுங்க. அப்போ பரலோக ராஜ்யம் நமக்கு இருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்க வார்த்தை அதிகமாக நம்ம சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வேதத்தில் உள்ள ஒரு காரியங்களெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நித்திய ஜீவன் உண்டு. அப்போ நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்கள் ஆகுவதற்கு என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், நம்ம வேதத்தை காலையில் எடுத்து நம்ம வாசிக்க வேண்டும். அப்போ நம்ம வாசிக்கிற வேளையில் கர்த்தர் நம்மோட பேசுவார். அப்போ கர்த்தர் நம்ம கூட பேசும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், நீ செய்யக்கூடிய வேலையை அவரே காண்பிப்பார். அவர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கி அவர் மரித்தவர் அல்ல. எல்லோரும் சொல்லுவாங்க அவர் மறிச்சிட்டார் அப்படிங்க. மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அதுதான் முக்கியம். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து நம்ம செபிக்கிற வேளையிலே நம்ம கண் முன்னால் அவர் நிற்கிறார் அப்படின்னு சொன்னால், அப்போ என் மகனே என்று சொல்லி அழைப்பார். அப்போ என் மகனே என்று சொல்லி அழைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து பார்க்கலாம். அப்போ அவர் செய்யக்கூடிய வார்த்தை அப்படின்னு சொன்னால் இங்கே போடப்பட்டிருக்கிறது. 6வது வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம் போட்டிருக்கிறது. ஒருவர் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே ஏறியுண்டு கொடியைப் போல அவன் ஏறியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்ந்து அக்கினியிலே போடுகிறார்கள் என்று எரிந்து போவேன் என்று சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் இந்த இயேசுவை நம்ம விரும்பலை அப்படின்னு சொன்னால் அக்கினியிலே நம்ம தள்ளப்படுவோம். அப்படின்னு சொன்னால் அக்கினி கடலே ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி வேதத்திலே காமிக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதா இங்கே போடப்பட்டிருக்கிறது. இந்த 7வது வசனம், நீங்கள் என்னில் என் வார்த்தைகளை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அப்படின்னு சொல்லார். அப்போ செபிக்கணுங்கிறதான் அதுக்கு உண்டான அர்த்தம். ஏசப்பா நான் என்ன செய்யணும், நான் எப்படி செபிக்கணும், நான் என்ன வேலை பார்க்கணும், எப்படி படிக்கணும், எப்படி பரீட்சை எழுதணும், எப்படி இந்த ஆண்டவரை ஆராதிக்கணும், இது முக்கியம். அதுக்கடுத்து தான் வேலை. அதுக்கடுத்து நம்ம போகக்கூடிய குடும்பம் எல்லாம் சாபமே நம்ம வீட்டுக்கு வராது. ஆனால் சாபம் என்னத்தினால வருது அப்படின்னு சொன்னால், செபிக்கலை அப்படின்னு சொன்னாலே பாவம் தான் என்று சொல்லி சாம்பல் ஒரு இடத்துல சொல்லுகிறார். நம்ம செபிக்கக்கூடிய குடும்பமாக இருக்கிறோமா, இல்லை பிறகு ஜெபம் பண்ணிக்கிடுவோம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போயிட்டோம் அதனால் சரியாக போயிடுச்சுன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். செபிக்கக்கூடிய ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த உலக காரியங்களை சிந்திக்காத அளவுக்கு நம்ம குடும்பம், ஆண் பெண் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னால், ரெட்டிப்பான ஆசீர்வாதம், நோய் கிடையாது. அப்புறம் நமக்கு ஒரு மற்றவர்கள் நம்ம மேலே பழி போட வேண்டிய அவசியம் கிடையாது. இதையெல்லாம் அவங்க கர்த்தருடைய பிள்ளையை, அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க, அவங்க பொய் பேச மாட்டாங்க, மற்றவர்கள் நம்மை பார்த்து நம்புவார்கள். அதனால தான் இந்த உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாமல் நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்த்தோம். அப்போ இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்படின்னு சொன்னால், என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். நம்ம சுத்தம் உள்ளவர்களாக வாழணும் அப்படின்னு சொல்லி விரும்புது அப்படின்னு சொன்னால் பிஸ்கி கடையை தூர விட்டுறணும். என் நாட்களில் பிஸ்கி குடித்து என்ன ஆகி போச்சு, இருதயமே நின்று போச்சு. இன்றைக்கி 30 வருஷம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் விட்டு எல்லோரும் சொல்ல தண்ணி அடிக்கல எனக்கு தூக்கமே வராது அப்படிங்காங்க. கிடையாது, நீங்கள் செபித்து பாருங்கள், அது ஓடிடும், உங்களை விட்டு ஓடிடும். அப்போ நீங்கள் செபிக்கிற பொழுதில் நீங்கள் ஆஸ்பத்திரியை தேட வேண்டாம், கஷ்டத்தை எதுக்கும் தேட வேண்டாம். அப்போ கஷ்டமே நமக்கு ஜீவனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம சிறையிருப்பில் இருக்கிறோம், அதை மாற வேண்டும். அப்போ கர்த்தருக்குள்ளே நீங்கள் வாழணும் அப்படின்னு சொன்னால் அவர் உங்களுக்கு நிலைத்திருந்தால் நீங்கள் மறுரூபமாகலாம். இந்த பூலோக வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம். இந்த பூலோகத்தை விட்டு நம்ம போகும்பொழுது என்ன செய்யணும், திடீர் ஆக்சிடெண்ட்டில் எத்தனையோ பேர் ரோட்டில் மறித்து போயிருந்தாங்க. அவங்கெல்லாம் பரலோகம் போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த இயேசுவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டா நம்ம பூமியில் இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு அந்த ராஜ்யத்துக்கு போகும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. பிரியமானவர்களே, ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி இயேசு சாமி. நானே மெய்யான திராட்சை செடி, என்னில் கனி கொடாத கொடி எதுவோ
அது என் பிதாவான அறுத்து போடுகிறார் என்று சொல்லப்படும். ஒருவர் என்னிலே நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொல்லியிருக்கின்றார். நாங்கள் உங்களில் நிலைத்திருக்கிறதுக்கு எங்களை நீர் பயன்படுத்த ஆண்டவரே. இந்த சோஸ்வா டிவி மூலமாக பார்க்குற அத்தனை பேரை நீர் பயன்படுத்தவர்களை ஆசீர்வதிங்க. இந்த பிசிக்கு போடுகிற மகனையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரர் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா மக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. நன்றி இயேசு சாமி. தன்னையை பெரிதனை எண்ணி விடாதே, தவறான வழியினில் உயர்வு கெடாதே. தன்னையை பெரிதனை எண்ணி விடாதே, தவறான வழியினில் உயர்வு கெடாதே. உன்னதர் இயேசு நீ அவரிடம் வராய், உன்னதர் இயேசு நீ அவரிடம் வராய். சகலமும் நிதியையும் அவரிடம் பெறுவாய். வெளுத்ததெல்லாம் பாலல்ல, வெளிச்சமெல்லாமே ஒளியல்ல. சலித்து கொண்ட எழு நெஞ்சமே, சத்தியம் என்பது இயேசுவே. நன்றி இயேசு சாமி. இந்த சத்தியத்தை கேட்ட அத்தனை மக்களை நீர் ஆசீர்வதிக்கணும். இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாக நீர் ஆக்க வேண்டும். இந்த உலக பாடுகள், உலகத்தில் உள்ள கிரிகளை அத்தனை நீர் அழிக்க வேண்டுமா செபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வீட்டை இயேசு ரத்தங்க தெளிக்கப்பட வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. உலகத்திலே உபத்திரம் உண்டு திடங்கள்லுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆண்டவரே. உண்மை தேடுகிற மக்களை நீர் ஆசீர்வதித்தவர்களை திடங்கொள்ளுங்க. பயந்து வாழ வேண்டிய வாழ்க்கையெல்லாம் ஒழித்து கட்டுங்க ஆண்டவரே. தாழ்த்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.